1000க்கும் மேற்பட்ட ஏழை மாணவர்களுக்கு இலவச உயர்கல்வியும் ஏழை குடும்பங்களுக்கு உயர் மருத்துவ சிகிச்சையும் வழங்கப்படும் என பெரம்பலூர் தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையில் ஐஜேகே நிறுவனரும் வேட்பாளருமான பாரிவேந்தர் வாக்குறுதி அளித்துள்ளார். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். அந்த தொகுதியில் மகத்தான வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள அவர் தாம் நிறைவேற்றிய திட்டங்களை மக்களிடம் பட்டியலிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை பாரிவேந்தர் வெளியிட்டார். அதில் அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் இடையே ரயில் பாதை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும், புள்ளம்பாடி, லாலாபேட்டையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும், குளித்தலை நகராட்சிக்கு புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும், லால்குடி மற்றும் குளித்தலையில் தலா ஒரு கேந்திரிய வித்யாலயா அமைக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை கொடுத்துள்ளார். அதேபோல் துறையூர் பச்சமலையில் சைனிக் பள்ளி அமைக்க வலியுறுத்தப்படும், SRM கல்வி அறக்கட்டளை மூலம் பெரம்பலூர் தொகுதியில் ஏழை மாணவர்கள் 1200 பேருக்கு இலவச உயர்கல்வி, பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட 1500 குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச உயர் மருத்துவ சிகிச்சை, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்த முயற்சி உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் பாரிவேந்தர் தனது தொகுதி மக்களுக்கு கொடுத்துள்ளார். லால்குடி ரயில் நிலையத்தில் விரைவு ரயில்கள் நின்று செல்ல ஏற்பாடு, பெரும்பிடுகு முத்தரையருக்கு கூகூர் கிராமத்திலும், வீரன் சுந்தரலிங்கம் குடும்பனாருக்கு துறையூரிலும் வெண்கல சிலைகள் நிறுவப்படும் எனவும் பாரிவேந்தர் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய பாரிவேந்தர் இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என்று விமர்சித்தார். எல்லாம் மனசு கேப் இருக்குது, ஒன்று உடைக்கிறது தான், இது சேர்றதில்லை. நம்ம இந்தியான்னு எப்படி எழுதுவோம் சேத்தாப்புல, இது புள்ளி வச்சாலே என்ன அர்த்தம், இந்தியாவை நாங்கள் தூளாக்க போகிறோம். அதுதான் இந்தியாங்கிற அர்த்தத்தை நீங்கள் பண்ணுறீங்க. எத்தனை டாட் வச்சுருக்காங்க, அதுவே நாங்கள் இந்தியாவை உடைக்க முயற்சி செய்ய போகிறோம். அதற்கு தமிழ்நாட்டு மக்களாகி நாம் ஒரு காரணமாக இருந்து விடக்கூடாது. மற்ற மாநிலத்திலெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப நம்பிக்கையோடும் இருக்கிறார்கள். ஆகவே தவறான வழிகாட்டுதலுக்கு ஆள்பட்டு நாம் நம்முடைய வளர்ச்சியையோ தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தையோ நாம் இழக்க தயாராக இருக்கக்கூடாது என்பது என் அன்பான வேண்டுகோளாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீட் தொடர்பாக தொடர்ந்து பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் திமுக பரப்பி வருவதாகவும் பாரிவேந்தர் குற்றம் சாட்டினார்.